செய்யற தொழில்ல தொடர்ச்சியா நஷ்டம். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கையில காசு தங்கவே மாட்டேங்குதா? உடம்பை வாட்டி வதைக்கிற தீராத நோய், மனசை போட்டு அழுத்துற நீங்காத கவலை. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாமே கைமீறிப் போற மாதிரி உணர்றீங்களா? யாரிடம் போய் உதவி கேட்கிறது, எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம ஒரு விரக்தியோட விளிம்பில் நிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கவலையை ஓரமா வைங்க. நம்பிக்கைய மட்டும் இழந்துடாதீங்க. அல்லாஹ்வின் உதவியை நாடி நிற்கிற உங்களுக்காக உங்க வாழ்க்கையில பறக்கத்துங்கிற ஒரு பேரருளை, ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துஆ இருக்கு. இந்த வார்த்தைகளை சாதாரணமா கேட்டுட்டு கடந்து போயிடாதீங்க. முழுமையான நம்பிக்கையோட காது கொடுத்து கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுவதற்கான வாசலை இன்னைக்கு அல்லாஹ் உங்களுக்காக திறக்கலாம். பரக்கத்னா எண்ணிக்கையில அதிகமாகிறது இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்துல அல்லாஹ் ஒரு நிறைவையும் நிம்மதியையும் போதுங்கிற மனசையும் அளவற்ற நன்மையையும் வைக்கிறதுதான் உண்மையான பரக்கத். நம்ம வருமானம், நம்ம நேரம், நம்ம ஆரோக்கியம், நம்ம பிள்ளைகள், நம்ம குடும்ப வாழ்க்கைன்னு எல்லாத்துலயும் இந்த பரக்கத் வரணும். அப்படிப்பட்ட பரக்கத் ஒருத்தருக்கு கிடைச்சிட்டா அவருக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த செல்வமும் ஈடாகாது. கடல் மாதிரி கவலைகள் இருந்தாலும் அது பனித்துளி மாதிரி காத்துல கரைஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட பரக்கத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கத்துக் கொடுத்த அழகான துஆக்கள்ல ஒண்ணுதான் இந்த துஆ. இது வெறும் வார்த்தை கோர்வை கிடையாது. இது தன் எஜமானன் கிட்ட கையேந்தி நிக்கிற ஒரு அடிமையோட கதறல். அந்த துஆ இதுதான்: அல்லாஹும்ம இக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். துஆவின் பொருள்: யா அல்லாஹ், என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதிற்கு பதிலாக சட்டப்படி ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக, என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக, மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளைக் கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக. இது ஏதோ கட்டுக்கதை இல்லை. திர்மிதியில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தினமும் 3 முறை ஓதினார்கள். கடனில் மூழ்கிப் போயிருந்த ஒரு சஹாபி வெறும் 4 வாரம் இதை தொடர்ந்து ஓதிய பிறகு அவருக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைத்து எல்லா கடனையும் அடைத்துவிட்டார். இது வரலாறு. இந்த துஆ எப்படி வேலை செய்கிறது? ரொம்ப சிம்பிள். முதலில் இது உங்கள் மூளையை நேர்மையான வழிகளை மட்டும் தேடச் சொல்லி ரீபுரோகிராம் செய்துவிடும். இரண்டாவதாக, நீங்கள் அல்லாஹ்வின் உதவிக்கு கதவை முழுவதுமாக திறந்து வைக்கிறீர்கள். ஒருவர் தினமும் இந்த துஆவை ஓதிவிட்டுத்தான் தன் வண்டியை ஓட்ட ஆரம்பிப்பார். திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய நிறுவனம் அவருக்கு ஒரு நீண்டகால ஒப்பந்தத்தை கொடுத்தது. இதோ உங்களுக்கான சேலஞ்ச். நீங்கள் தயாரா? தினமும் 3 முறை இதை ஓதுங்கள். காலை, மாலை, எப்போது தோன்றுகிறதோ அப்போது. இதன் அர்த்தத்தை உங்கள் மனதில் வாங்குங்கள். அப்போதுதான் தவறான வழிகளைப் பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீர்கள். உங்கள் அடுத்த நடவடிக்கை என்னவென்று உடனடியாக திட்டமிடுங்கள். 1 மணி நேரம் ஓவர் டைம், ஒரு சின்ன முதலீடு. துஆவும் முயற்சியும் சேர்ந்தால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. இன்று இந்த துஆவை எடுத்துக்கொள்ளுங்கள். நாளை உங்கள் முழு உழைப்பை கொடுங்கள். 8 வாரத்தில் நீங்களே சொல்வீர்கள், என் வாழ்க்கை மொத்தமாக மாறிவிட்டது. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹலாலான, பரக்கத்தான, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவான். நீங்க ஹலால் வழியில நடந்தா அல்லாஹ் உங்க கையில பணத்தை மட்டும் இல்ல, மனசுல அளவற்ற அமைதியையும் குடும்பத்துல சந்தோஷத்தையும் கொடுப்பான். இது வெறும் உலக வாழ்க்கைக்கான வெற்றி மட்டுமல்ல, மறுமை வாழ்க்கைக்கான ஒரு முதலீடுங்க. ஹலால் வருமானம் என்பது உங்க வாழ்க்கையின் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் பலமாக இருக்கும்போது உங்க வாழ்க்கை எனும் கட்டிடம் உறுதியாகவும் பரக்கத்துடனும் இருக்கும். இறைவா, இந்த உம்மத்தின் ஒவ்வொரு உழைப்பையும் ஹலாலாக்கி அதுல பரக்கத் பெருக்கி அவங்க வீட்டை சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் நிரப்பி வைப்பாய். ஆமீன். உங்க மனசுல ரொம்ப வருஷமா, ஏன் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை நிறைவேறாம இருக்கா? ராத்திரி நேரத்துல தனிமையில அதுக்காக கண்ணீர் விட்டு துஆ செஞ்சிருக்கீங்களா? யா அல்லாஹ், இந்த ஒரு ஆசைய மட்டும் எப்படியாவது நிறைவேத்தி வச்சிடு அப்படின்னு திரும்பத் திரும்ப இறைஞ்சிரீங்களா? அது ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், கல்யாணத் தடையா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், இல்ல தீர்க்கவே முடியாத மாதிரி ஒரு கடன் பிரச்சனையா கூட இருக்கலாம்.
எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஆசை நிறைவேறாதப்போ மனசுல ஒரு சோர்வு வர்றதும், சில சமயம் நம்பிக்கை கொஞ்சம் குறையறதும் ரொம்ப இயல்புதான். ஆனா அல்லாஹ் நம்ம மேல ரொம்ப கருணையுள்ளவன். நமக்காக சில பொக்கிஷங்களை குர்ஆன் மூலமாகவும், அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நிறைய அருமையான வழிகளை நமக்காக கற்றுத் தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம்தான் இன்னைக்கு நாம பார்க்கப் போற ஒரு சக்தி வாய்ந்த திக்ரு. இந்த திக்ரை நீங்க முழு நம்பிக்கையோட சரியான முறையில வெறும் 7 தடவை சொன்னா போதும், அல்லாஹ் உங்களுடைய மலை மாதிரி இருக்கிற கவலைகளையும் பல வருஷமா இருக்கிற ஆசைகளையும் நிறைவேத்தி வைப்பான்னு நபிமொழி நமக்கு வாக்குறுதி தருது. ஆமா, வெறும் 7 முறை சொல்றதால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களைக் காண முடியும். வெறும் வார்த்தைகளைச் சொல்றதால இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். சகோதர சகோதரிகளே, இது சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இது எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருமறையான குர்ஆன்ல வசனமான 129வது வசனத்தில் வர்ற ஒரு துஆ. அந்த துஆ இதுதான்: ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. அவனையே நான் சார்ந்திருக்கிறேன், அவன் மகத்தான அர்ஷின் அதிபதியாவான். இதோட ஆதாரம் என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அபூதாவூத் என்கிற ஹதீஸ் நூல்ல 5081 எண்ணுல ஒரு செய்தி பதிவாகியிருக்கு. அதுல அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யார் ஒருவர் காலையிலையும் மாலையிலையும் இந்த திக்ரை 7 முறை ஓதுகிறாரோ, அவருடைய இவ்வுலக மற்றும் மறு உலக கவலைகள் எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் அல்லாஹ்வே போதுமானவன் ஆகிவிடுகிறான். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சுப் பாருங்க, இந்த முழு உலகத்தையும் படைச்ச அல்லாஹ்வே நான் உனக்கு போதும் அப்படின்னு சொன்னா, நமக்கு அதைவிட பெருசா என்ன வேணும்? நம்மளோட தேவைகளும் ஆசைகளும் அந்த பிரபஞ்சத்தோட அதிபதிக்கு முன்னாடி ஒரு விஷயமே இல்லை. இந்த திக்ரோட முழு அர்த்தத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டு சொல்லும்போது அதோட சக்தி இன்னும் பல மடங்கு அதிகமாகும். ஒரு கிளிப் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி மனப்பாடம் பண்ணி சொல்றதை விட ஒவ்வொரு வார்த்தையோட ஆழத்தையும் உணர்ந்து சொல்லும்போதுதான் நம்ம இதயத்துல உண்மையான ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த திக்ரை உங்க அன்றாட வழக்கமாக்கிக்கோங்க. ஒரு மண்டலம், அதாவது 40 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் மனசுல ஒருவிதமான அமைதியையும் நீங்களே உணர்வீங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த திக்ர் ஒரு மந்திரமோ இல்ல குறுக்கு வழியோ கிடையாது. இது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில இருக்கிற உறவை பலப்படுத்துற ஒரு கருவி. இது உங்க ஈமானையும் தவக்குலையும் அதிகப்படுத்துற ஒரு பயிற்சி. நீங்க செய்ய வேண்டிய முயற்சிகளைச் செஞ்சுட்டு முழு நம்பிக்கையோட இந்த திக்ரை ஓதி அல்லாஹ் கிட்ட உங்க தேவைகளைக் கேளுங்க. நிச்சயமாக அவன் உங்கள் அழைப்புக்கு பதிலளிப்பான். அவன் நாடினால் உங்கள் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி உங்கள் கவலைகளை நீக்கி உங்கள் வாழ்வில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அருள்வான்.